ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இது உங்கள் நிதிஷ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை உருண்டை. இது ஒரு சிறுதானிய ரெசிபி. எந்த சிறுதானியத்தை வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம். நான் திணையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திணை உருண்டைக்கு தேவையான பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் 1 கப் திணை எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதை 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு கப் திணையை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு திணையை சேர்த்துக்கோங்க. 1 கப் திணைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். விசில் போடாமல் மூடி வச்சு மீடியம் சிம்மில் வச்சுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சாப்பாடை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை நல்லா தண்ணியை வடித்து 10 நிமிஷம் காற்றுல உலர விட்டு அதை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப்பு துருவிய தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா எச்சா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்ததை சாப்பாட்டோடு சேர்த்து நல்லா கலந்து உருண்டையாட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும், பெரியவங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுருக்க உருண்டையெல்லாம் ஒரு 10 to 15 நிமிஷம் இட்லி குண்டால வச்சு ஆவியில் நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம உருண்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருண்டையும் சூட்லேயே போட்டு கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது உருண்டை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம திணை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது மேலே துருவிய தேங்காய் தூவி நம்ம வெங்காயத்தெல்லாம் மேலே தூவி கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிதிஷ் vlog.